ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு க்யூப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர்லேயே நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கணும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். 2 வெங்காயம் போதுமான அளவு. நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஆனால் பட்டரில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர்லேயே வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம மசாலாவுக்கும் உப்பு போடணும். இதுக்கு நம்ம பாதி அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 2 எடுத்துக்கோங்க. தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போடுங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 3 பல் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலான்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் டேஸ்ட் கிடைக்கும். எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5, 6, 7, 8 முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் போடுங்க மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா பட்டர் நல்லா 3-4 க்யூப்ஸ் பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி லீஃப் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வீட்டில் கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்போஸ் கரம் மசாலா பொடி இல்லாட்டி பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 3 போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி அதுலேயும் போட்டு அரைச்சிருக்கோம். இது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூளே 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் எதுக்காக போடுறாங்கன்னா கலர் கிடைக்கிறதுக்கு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் அப்படியே ஊற்றிடுங்க. தண்ணி நிறையா ஆட் பண்ணிடாதீங்க. இது கொஞ்சம் கெட்டி பதமாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த வெங்காயம் அதுலேயும் உப்பு போட்டிருப்போம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் பன்னீர் க்யூப்ஸ் அதையும் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பன்னீரை அப்படியே சேருங்க, அப்போனா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். பன்னீரை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுலேயும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்காது. கடைசியாக கஸ்தூரி மெத்தி போட்டு இறக்குனிங்கன்னா சுட சுட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும். நம்ம ஹோட்டலில் ஸ்டைலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே போல் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து இதை தொடர்ந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ இதை நான் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நம்ம அழகாக ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு நம்ம நான் ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான இருக்கும். நான் ரொட்டி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.